சிவா திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உமாபதி சிவாச்சாரியாரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, உண்மை சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். உமாபதி சிவாச்சாரியார் பார்த்திங்கன்னா தில்லை மூவாயிரவரில் ஒருவர் உமாபதி சிவாச்சாரியார். அவர் என்ன பண்ணிடுவார் பார்த்திங்கனாக்கா, தாழ்ந்த வகுப்பினரான மறைஞான சம்பந்தரோட எச்சில் கூட வாங்கி அவர் சாப்பிட்ருவார், உண்டுருவார். அதனால் என்ன பண்ணுவாங்க, தில்லை வாழ் அந்தணர்கள் பார்த்திங்கன்னா அவர் தில்லை மூவாயிரம்லேருந்து தள்ளி வச்சுருவாங்க. கோவில் விட்டு அந்த எங்களோட குலமே நீ இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பெருமான் சிவபெருமான் என்ன பண்ணுவார், இவனுங்க ஜாதி குலம் பார்க்குறானுங்களே சொல்லிவிட்டு அந்த தில்லை கருவறை பெட்டகத்தில் இருந்தே என்ன பண்ணுவார், கொற்றவன் குடி சென்று உமாபதியார் பெட்டகத்தில் அமர்ந்து கொண்டாராம். உமாபதி சிவாச்சாரியார் இருக்கா பாருங்க, அவரோட பெட்டகத்தில் போய் அமர்ந்து கொண்டார். அப்போ தில்லை மூவாயிரம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டகத்தில் இறைவனை பார்த்து காணாமல் பரிதவிக்கிறாங்க. என்னடா இறைவனை உள்ளே காணுமே சொல்லிட்டு பரிதவிக்கும்போது அசரீரி சொல்லுது, யாம் உமாபதியார் பெட்டகத்தில் உள்ளோம் என்று அசரீரி சொல்லுது. நான் உமாபதியார் சிவாச்சாரியோட வீட்டில் அவரோட பெட்டகத்தில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் போயிட்டு உமாபதியார் சிவாச்சாரியோட பாதத்தில் விழுந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது உமாபதி சிவாச்சாரியர் மனசு விட்டு போச்சு, நான் வரலன்னு சொல்லிடுவார். சொன்ன உடனே சரி இப்போ இறைவன்கிட்ட மன்றாடி இறைவன் எடுத்துகிட்டு அந்த திருவுருவ சிலையத்தை தில்லையில் வச்சுடுவாங்க. சிதம்பரத்தில் வச்சுட்டு கொடியேற்றுவாங்க. கொடியேற்றும் போது கொடி ஏறவே ஏறாது. உமாபதி சிவாச்சாரியார் வந்தால் தான் கொடி ஏறும்னு சொல்லிடுவார். கொடி ஏறல. அப்போ என்னடா இந்த ஏற்று இந்த கொடி ஏறவே இல்லைன்னு சொல்லும்போது அசரீரி சொல்லுது, உமாபதி சிவாச்சாரியார் வரணும், வந்தால் தான் கொடி ஏறும்னு சொல்லிட்டு. அதன் பிறகு உமாபதி சிவாச்சாரியார் பதிகம் பாடுவார். என்ன பதிகம், இருளுக்கும் ஒளிக்கும் ஒன்றே இடம் அப்படின்ற மாதிரி ஒரு கொடிக்கவி பாடுவார். அந்த கொடிக்கவியில் பார்த்திங்கன்னா 5 எழுத்தும் 4 எழுத்தும் 6 எழுத்தும் பிஞ்சு எழுத்தும் மேலே பெரிய எழுத்தும் நெஞ்சு எழுத்து பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தின் கூசாமல் காட்டக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். 5 எழுத்தும் சொல்லி தொடங்கி முடிச்சிருவார். அந்த கொடிக்கவி பாடின உடனே அந்த கொடி இவங்களே ஏற்ற வேண்டாம், தன்னால் அந்த கொடி ஏறிடுதான். சரிங்களா? அதனால் இதுலேருந்து என்ன தெரியுது, சிவபெருமானுக்கு ஏற்றத்தாழ்வு இறைவனுக்கு கிடையாது, எல்லாருமே சமம்தான். நான் சாதாரண அந்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா பெரிய இந்த குலம் அந்த குலம், நான் உயர்ந்த குலம், மனதால் உயராதன் இடம் மனித குலத்துமே சேர்த்தியே கிடையாது. ஏன்னா மனதில் மனித தன்மை இருக்கணும். மனதளவில் மிருகமாக இருந்துக்கிட்டு அடுத்த குலத்தை பற்றி பேசவே தகுதி இல்லை. ஏன்னா மனிதனுக்கே மனிதன்றது ஒரு மனிதாபிமானம், மனதில் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இருக்கிறவங்க தான் நல்ல மனிதன்லேயே சேர்த்திக்க. மனிதாபிமானமே இல்லாத மிருகத்தனமாக இருக்கிறவங்களுக்கு ஜாதியும் கிடையாது, குலமும் கிடையாது, அவங்க மனிதனும் கிடையாதுங்க. இது அடியனோட அபிப்பிராயம். சரிங்களா? இந்த உமாபதி சிவாச்சாரியாரை சிவபெருமானி எப்படி ஆட்கொண்டாரோ அதே மாதிரி நம்ம அனைவரையும் ஆட்கொள்வார். அவர் மேலே அன்பு இருந்தால். ஏன்னா அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். எங்கெல்லாம் அன்பு இருக்கோ அங்கே இறைவன் கண்டிப்பாக இருப்பாருங்க. அன்பில்லாத இடத்துல இறைவன் இருக்கவே மாட்டாங்க. சரிங்களா? இந்த உமாபதி சிவாச்சாரியோட கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சிவமுடன். திருச்சிற்றம்பலம்.